செலிபிரிட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேற்றே விழுப்புரம் திருவண்ணாமலை தாண்டி வேற எங்கேயுமே பெருசா மழை இல்ல. நீலகிரி கோயம்புத்தூர் தவிர தமிழகத்தில் தற்போது கடுமையான வெயில் சுட்டரிக்க ஆரம்பித்து விட்டது. ஜஸ்ட் இது வெறும் ட்ரைலர் தான். ஓகேங்களா, நாளையிலிருந்து கொடூர வெப்பம் பதிவாகும். 25ஆம் தேதிக்கு மேல அது என்ன ஆகுது, அந்த சிஸ்டம் நம்மளை விட்டு வெளியே போயிடுது. இவ்வளவு நாளா நமக்கு வந்து ரெயின் கொடுத்த சிஸ்டம் சைக்ளோனா மாறி அது வெஸ்ட் பெங்கால் போயிடுது. ஸோ அதனால இங்க என்ன ஆகுதுன்னா மழை முடிஞ்சிருது. டோட்டலா வந்து ரெயின் டிராப் ஆயிருது. வெதரும் வந்து ட்ரை ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கும் பள்ளிகளுக்கும் கூடுதல் விடுமுறைக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெஞ்சிருந்த இந்த 10 நாள் மழை 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பெஞ்சிருந்துச்சுன்னா ஸ்கூல்ஸ் ஆஸ் யூஷுவலாக ரீஓப்பன் ஆயிருக்கும். பட் ஆனால் இப்போ இன்னும் உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கே 10 நாள் இருக்கு. அந்த 10 நாளும் கடும் வெப்பம் நிலவக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, 100 டிகிரியே கடும் வெப்பம் தான். இப்போ வந்து தமிழ்நாட்டில் நேற்று முந்தா நேற்று இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளோ வந்துச்சுன்னா 90 ஃபாரன்ஹீட் 95 ஃபாரன்ஹீட் தான். இப்போ 106 வரைக்கும் 41 செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்சியஸில் 41, ஃபாரன்ஹீட்டில் 105 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பள்ளி கல்வித்துறை அவசரமான ஒரு ஆலோசனையை வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் அப்படின்றது ஒரு புறம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து நடைபெறக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் பள்ளிகளுக்கு கூடுதல் விடுமுறை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதாகவும் தகவல்கள் அப்படின்றது வெளியாகிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். கல்லூரி மாணவர்கள் செமஸ்டர் விடுமுறையில் இருக்கிறார்கள். ஒரு சில மாணவர்களுக்கு செமஸ்டர் ஆன்கோயிங் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பள்ளிகளுக்கு கூடுதல் விடுமுறைன்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் விரைவில் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ பிரச்சனை எப்படி பார்த்தாலும் நமக்கு வரப்போறதே கிடையாது. ஓகேங்களா, இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்புனா, தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு கூடுதல் விடுமுறை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருப்பதாகவும் தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு இது கூடுதல் விடுமுறை அப்படின்றது கிடைக்கக்கூடும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் 1 to 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்றது கிடைக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் வெளியாகி இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிகளுக்கு கூடுதல் விடுமுறையை அறிவிப்பது தொடர்பாக மகிழ்ச்சி தகவலை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வெளியிடக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால வந்து நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் முதலமைச்சரே ஓகே சொல்லிட்டாராம். லேட்டாக கூட திறந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லீவ் விட்டால் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.